அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா பிரயாசப்பட்டு வந்திருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே இந்த பிரயாசப்பட்டதுக்கு ஆண்டவரே நீர் கர்த்தர் உம்முடைய கரத்திலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய பலனை கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக நீ கொடுக்க போற வார்த்தை ராஜா ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் இன்றைக்கு பதில் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இவர் ஆண்டவரே அப்பா, என்னைக்கு இந்த காரியம் நடக்கும், என்னைக்கு என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படும் என்று ஆண்டவர் கேட்கப்பட்ட கேள்விக்கெல்லாம் ஆண்டவரே கர்த்தர் உம்முடைய தாசன் மூலமாக இன்றைக்கு நீர் ஆண்டவரே அவர்களுக்கு பதில் கொடுத்து ஆண்டவரே அவரை ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவரை மறைத்து நீர் பேசுவீராக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். நாம் யாவரும் கரங்களை தட்டி நம் தாசனை வரவேற்போம். தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல் காத்து வந்தீரே, என்னதவம் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல் காத்து வந்தீரே, என்னதவம் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாள் எல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாள் எல்லாம் ஆராதிப்பேன் நான். ஒபதியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனங்களை வாசிக்கலாம். ஒபதியாவின் தரிசனம். ஒபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது. ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால் எழும்புங்கள், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள், யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாதிபதி ஜாதிகளிடத்தில் சானாதிபதிகளுடைய ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுகிறேன். பலத்த கைகளை தட்டி ஹalleluya, ஹalleluya. இந்த வேத பகுதிகளை சற்று தியானியுங்கள். Let us meditate this portion. எழும்புங்கள், rise up, யுத்தம் பண்ண எழும்புங்கள். Let us go against her for காரணம் battle. என்ன? Reason. சானாதிபதிகள் இருந்த யுத்த வீரர்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் மத்தியிலும் கூட நீங்கள் போய் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று, இந்த செய்தியை நீங்கள் அறிவித்து கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு கர்த்தர் சொல்லை கேட்டோம் என்று ஒபதியாவின் தரிசனத்தை பார்க்கிறோம். Look at the vision of Obadiah. We have heard a report from the Lord to do battle against the nations. அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. I doesn't know that. அதில் இருந்த ஒரே ஒரு வரியை தேவன் என்னோடு கூட பேசினார். The Lord mentioned a line. உம்முடைய மக்களை இந்த நாளிலும் எழும்பச் சொல். Even today say your people to rise up. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. எழும்புங்கள் என்று சொல்லுகிறார். He said rise up. எதற்காக எழும்ப வேண்டும்? What for? சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி ஜெயிப்பதற்கு, to fight battle against நமக்கு விரோதமாய் எழும்பும் வல்லமைகளை அழிப்பதற்கு, to destroy the powers against நமக்கு us, விரோதமாய் செயல்படும் கிரியைகளை அழிப்பதற்கு, to destroy the work against us. நீ எழும்பினால் தான் உன் விரோதியோடு கூட சண்டை போட முடியும். If you rise up, then you can fight with your நீ உட்கார்ந்திருந்தால் உன்னால் ஜெயிக்கவே முடியாது. Simply sit, you can not fight. வேதம் சொல்லுகிறது எழும்புங்கள் என்ற செய்தி கர்த்தர் சொல்ல கேட்டோம் என்றார்கள். We heard the report from the Lord what to rise up. கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா கல்யாணத்திற்கு இயேசுவை தேடுவார்கள். Today many Christians seeking God பிள்ளையுடைய for பிரதிஷ்டைக்கு இயேசுவை தேடுவார்கள். for the dedication seeking God. அவருடைய வாசஸ்தலங்களை கட்டும்போது அதற்கு திறப்புலாவுக்கு இயேசுவை தேடுவார்கள். To build their houses seeking God. ஆனால் ஆண்டவரை தேடுகிற மனிதன் குறைந்து கொண்டே இருக்கிறான். But people fail to see God. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், Today the Lord says, எழும்புங்கள், இந்த செய்தியை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி எழும்புங்கள். Rise you up
Hear the message according to the word of God. Rise you up. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என்றைக்கு ஒரு மனிதன் எழும்புகிறானோ When somebody rise up, அப்பொழுதுதான் தேவனுடைய கரம் அவன் கூடவே கிரியை செய்வதை காண முடியும். then they will feel, they can see the mighty hand of God. இல்லாவிட்டால் கிரியை செய்ய முடியாது. Otherwise we will not see. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சாலமன் அரசன் உன்னத பாட்டிலே தெய்வத்தை வர்ணிக்கும் போது அழகாக வர்ணிக்கிறான். Solomon wrote songs of Solomon about God. என்ன வர்ணிக்கிறான்? What does he say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். Read the word. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, வாடையே எழும்பு என்றான். Songs of Solomon says, oh wind rise up. ஏன் வாடை என்று சொல்லுகிறான்? He said wind. தேவனுடைய சீயோன் வடபருவதம் தான் வாடையை நோக்கி இருக்கிறது. The Zion is always in the right hand side. அதற்கு வடக்கு பக்கமாய் இருக்கிறது. It's in right hand side. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாடையை எழும்பு, Oh wind rise up. தென்றலே வா, Oh wind come. கந்தக பிசினை தைலம், அதாவது கந்தகம் வடியும்படி என் தோட்டத்தில் வீசு என்று சொல்லி அவர் எழும்பி வீசும்படியாய் சொல்லுகிறார். Flow your anointed oil to my garden. கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுமா? Hallelujah. கைகளை தட்டி சொல்லுவோமே. ஹalleluya. Praise God. அவர் சொல்லுகிறார், He said, நீ வடக்கு பக்கம் எழும்பி வா, rise up from the நீ north. தென்புறமாய் இருக்கிற எழும்பி வா. Rise up from the north. நீ எழும்பாத வரையிலும் Unless you rise up, உன் 2 நினைவோடு நீ உட்கார்ந்து இருக்கும் பொழுது when you are holding between too many opinions, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஜெயத்தை பெற முடியாது. you cannot overpower. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. ஏறத்தாழ 45 ஆண்டு காலம் தேவனோடு நடந்து அவரோடு பேசி அவரோடு உலாவிக் கொண்டிருக்கிறவன் நான். Approximately 45 years I am walking with God. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? What are we doing? சோர்வு வரும்போது உட்கார்ந்து விடுகிறோம். When we are tired, we are simply sit. விசுவாசத்திலே உட்கார்ந்து விடுகிறோம். We are sit in அந்த faith. விசுவாசத்தை நாம் எழுப்புறதில்லை. We should not rise up in ஆனால் faith. அங்கே தேவனை வர்ணிக்கும் போது, அங்கே அருமையாக சூலமேத்தரை பார்த்து தேவன் வர்ணிக்கும் போது அந்த அருமையான உன்னத பாட்டிலே சொல்லுகிறான், வாடையே எழும்பு. Here songs of Solomon said, oh beautiful wind rise up. எவ்வளவு நாளுக்கு நீ 2 நினைவோடு உட்கார்ந்து இருக்க போகிறாய்? How long you will be sit with double opinion? எவ்வளவு காலத்துக்கு நீ உட்கார்ந்து ஆண்டவர் எனக்கு அது நடக்கவில்லை என்று துக்கமுகத்தோடு இருப்பாய்? How long you may sit with sorrowful face for the miracle? இந்த மழை காலத்திலே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். In this rainy season the Lord says, listen to me. கவனிங்கள். தேவனுடைய வார்த்தை என்கிறது ஜீவனும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. Word of God is powerful and life. அது எப்படிப்பட்டது? What type of ஜீவன், word? Life, வல்லமை. and mighty. அதுக்கு ஜீவன், That is வல்லமை. and power. அப்படிப்பட்ட வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. That is the word of God. ஆனால் அங்கே என்ன சொல்லுகிறார்? What does he say? வாடையே எழும்பு, Oh wind rise up. தென்றலே வா, Oh wind come. கந்தக பிசினி வடியட்டும், Let me pour out your என் anointing தோட்டத்தில் அதனுடைய வாசனை வீசட்டும். flow the என் நேசர் அருமையான கனிகளை புசிக்க வருகிறார். May my beloved coming to eat. யார் அவருக்கு முன்பாக எழும்புகிறார்களோ Who will rise up before him? அவர்கள் மேலிருந்து ஒரு வாசனை வீசும். You can feel the smell. என்ன from வாசனை? what- வல்லமை நிறைந்த ஒரு It's வாசனை. a powerful smell. பேய்கள் நடுங்குகிற வாசனை. Even demons will frighten. கைகளை தட்டி. ஹalleluya. Hallelujah. எழும்பணும். நீ எழும்பும் பொழுதுதான் When you rise up, சூரியனை பாருங்கள். look at sun. அதிகாலையிலே தேவன் அந்த காந்தியை தன் சொந்த இடத்திலிருந்து அவரை எழும்ப வர பண்ணுகிறார். Early morning the Lord helped the sun to rise up from its place. அதனுடைய ஒளிகளிலே கோடிக்கணக்கான ஜீவன்கள் உயிர்த்து பிழைக்கிறது. Through the light radiant many creatures are living. நாம் எழும்புகிறோமா? Are we? இன்னும் எழும்பு, Rise up. இன்னும் எழும்பு. More and more. கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. எழும்பு. Rise you up. ஆண்டவர் சொன்னார், The Lord says. நான் சொல்லவில்லை. I am not. எழும்பும் பொழுதுதான் When you rise you up, நீ அதனுடைய வல்லமைகளை அறிந்து கொள்ள you முடியும். can understand the power of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. எழும்பு. Rise up. 2000 வருடங்களுக்கு முன்பு 2000 years இயேசு ago, மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த when பொழுது Jesus came on this ஒரு earth, நாள் ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்துக்கு வருகிறார். the Lord went to Jerusalem synagogue. அந்த தேவாலயத்திலே ஒரு சம்பவம் நடக்கும். There was a matter. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆலயத்திலே 5 மண்டபங்கள் இருந்தன. There was 5 pillars. அந்த 5 மண்டபத்துக்கு நடுவாக பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருக்கும். Among the pillars there was a pool named called Bethesda. அது ஆட்டு தொழுவத்திற்கு அருகாமை இருக்கிற மண்டபங்கள். It's near
sheep gate. இந்த 5 மண்டபங்களும் அங்கே இருக்கும். அதிலே ஒரு பெலஸ்தா குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு வெளியே சகல வியாதிசர், சூம்பினவர்கள், ஊமையர்கள், செவிடர்கள், குஷ்டர்கள், மனிதரால் கைவிடப்பட்ட சகல வியாதிசர் முதலாக படுத்தே கிடப்பார்கள். There was a pool, near the pool some lamed person, disabled, lay down. எப்பயாவது சமயத்தில் ஒரு தேவதூதன் இறங்கி அந்த குலகத்தை கலக்குவான். Sometimes the angel came down from heaven and troubled the water. அந்த குலத்தை கலக்கிட்டு அந்த தேவதூதன் அந்த குலத்தை விட்டு போன உடனே எவன் முந்தி இறங்குறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாகி விடுவான். He who step into the water first time, they will be healed, whatever disease it may be. அதற்கு பெயர் பெதஸ்தா. Name called Bethesda. அதற்கு அந்த குலத்துக்கு சுற்றி 5 மண்டபங்கள், 5 கால்கள் உண்டு. There was 5 pillars near the pool. ஆனால் But இயேசு அங்கே வருகிறார். Jesus reached the place. என்ன நடக்கிறது? What is happening? வெகு காலமாய் ஒருவன் படுத்தே கிடக்கிறான். A person lay down in very long days. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Hallelujah. வெகு காலமாய் படுத்தெடுக்கிறவனை இயேசு கண்டு. And Jesus found him. அதுவரையில எவ்வளவு பேர் போயிருப்பான், தேவாலயத்துல காணிக்க போட்டிருப்பான், அந்த ஆலயத்தை இப்படி சுத்தி சுத்தி வந்திருப்பான், ஒவ்வொரு மண்டபத்தை தொட்டு தொட்டு கும்பிட்டு போயிருப்பான். அவன் வெகு காலமாய் படுத்தே கிடக்கிறான். அவனை எழுப்பதற்கு யாரும் இல்லை. தேவன் கிட்டே போய் அவனை பார்த்து, நீ எழும்பி உன் படுக்கை சுட்டு நட என்றார். This lamed person lay down, no one helped to him to rise up, and Jesus draw near and said, 38 வருஷமாய் படுத்து கிடக்கிறான். 38 years. அந்த வழியாய் போற எவனும் அவனை எழுப்பவில்லை. No one helped to him. இயேசு Jesus எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனார். said, rise up and roll your bed and go to home. 38 வருஷம் படுத்தே கிடக்கிறான். 38 years. யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம் சொல்லுகிறது. John chapter 5 verses 3ஆம் வசனம் சொல்லுது, அவன் படுத்தே கிடந்தானா. verses 3 says, வெகு காலமாக, very long years. வெகு காலமாக Long years. ஆண்டவர் அவனை எழுப்பினார். But the Lord raised him up. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, In your spiritual life, கர்த்தருடைய தரிசனத்தின்படி according to the vision of நீ God, எழும்புவாயானால் when you rise up, நீ கர்த்தருடைய செய்தி கேட்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். you heard the gospel of God. நீ எழும்பும் பொழுதுதான் When you rise up, தேவன் உன்னை the ஆசீர்வதிப்பார். Lord will bless you. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. வேதம் சொல்லுகிறது. The Bible says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, தேவன் யோபை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். Lord said to Job, யோபு துக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறான். Job under the grip of sorrow, பிரச்சனையோடு இருக்கிறான். with problem, அவனுடைய ஆசை எல்லாம் முடிந்து விட்டது. give up all the wealth. என்னை கவனிக்க வேண்டும். Listen, எல்லோரும் நிமிர்ந்து பாருங்கள். அவன் ஆசை முடிந்து விட்டது. give up all the wealth. அவன் மனைவி அவனை தூஷிக்கிறாள். Wife reproach him. ஏன் உத்தமத்தில் இருக்கிறாய்? How long you stay? தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்கிறாள். Curse God and die. அவன் மனைவியை பார்த்து சொல்லுகிறான், He said to wife, பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே. speaking like a foolish. கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் We obtain goodness from God. என்று சொல்லி மனைவியை பேசினான். And he cursed. பேசிட்டு ஆண்டவரிடத்தில் அவன் சண்டை போடுகிறான். I pray unto அப்ப God. தேவன் ஒரு வார்த்தை சொன்னார். Lord said a word. என்ன சொன்ன தெரியுமா? What is? ஒரு குருவியை காண்பித்தார். Show a sparrow. யோபு, Job, see, அதை பார். அந்த குருவியின் பெயர் தீக்குருவி. The name of the sparrow is, என்னை கவனிக்க வேண்டும், listen, தீக்குருவியை காண்பித்தார். and he showed the அது sparrow. தன் செட்டைகளை அடித்து எழும்பும் பொழுது, When it rising up with its wings, என் அன்பு பிள்ளை, listen, அது தன் செட்டைகளை அடித்து எழும்புகிற பொழுது, it rising up with its wings, குதிரையில் மேல் ஏறுகிறவனை அது அலட்சியம் பண்ணுமாயா? will hesitate the horses and the horsemen. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. அது தன் செட்டைகளை அடித்து It will rise up the wings. எழும்பும் பொழுது When it rise up, பறந்து வருகிற குதிரையை அடக்கி குதிரையின் மேல் ஏறி வருகிற வீரனை அது அலட்சியம் செய்யும். even it will despise the horses and the horsemen. ஒரு தீக்குருவி. It's called ostrich. அம்மா ஐயா சகோதரனே, Mother and brother and என் அன்பு பிள்ளைகளே, my children, ஒரு தீக்குருவி ostrich, அது எழும்பும் பொழுது, when it rise up, என் பிள்ளை, my children, அது செட்டை அடித்து எழும்புமா? when it rise up and using முட்டை the wings போடுமா? and hashing the மண் இருக்குதோ இல்லையோ, whether the அது என்ன நடக்குதோ இல்லையோ, it doesn't bother. ஆனாலும் அது தன் எழும்புவதை விட்டு விடுகிறது இல்லை. It always rise up in his behavior. நீ வாழ்க்கையில எழும்பிப்பார். Rise up in your life. எழும்பு. Rise up. மகனே மகளே எழும்பு. Son and daughter, rise up. வார்த்தை கேட்கிறவனே எழும்பு. Hear those words, rise எழும்பு. up. Rise up. உன்னோட ஆண்டவர் The பேசிக்கொண்டு Lord is speaking to you. உபதியாவின் தரிசனம் அதுதான். That is the oracle of Obadiah. எழும்பு. Rise up. யுத்தம் செய்வதற்கு எழும்பு. To do battle. என் அருமையான மகனே மகளே, Son and daughter,
நம்முடைய வாழ்க்கையிலே in our life, நம்முடைய துயரத்தை முன்வைக்கிறோம், we place our sorrows, நாட்களை முன்வைக்கிறோம், we place our days before us, ஆனாலும் but கண்ணீர் வடிக்கிறோம். we are crying always. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அது எழும்பும் பொழுது, when it rise up, தன் செட்டைகளை அடித்து எழும்பும் it will பொழுது, lift up the wings, குதிரையின் மேல் ஏறுகிறவனையே அலட்சியம் பண்ணும். it will despise. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, Those who hear this நீங்கள் word, எழும்பி 1 மணி நேரம் அவருக்கு முன்பு நிற்பீர்களா, தீக்குருவியை பார்க்கிற வல்லமை when you உள்ளாயிருப்பீர்கள். rise up and remain in his presence at least 1 hour, more than the ostrich, you will be successful. எப்படி நடக்கும் How can it take என்று place? 2 நினைவாய் உட்காருகிறோம். Halting between too many opinions. என்னுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது, Where is my blessings? என்னுடைய சந்தோஷம் எங்கே Where இருக்கிறது, is my joy? என்னுடைய சமாதானம் எங்கே Where இருக்கிறது, is my peace? நான் என்ன செய்ய போகிறேன், What I am going to do? நான் எப்படி வாழ How போகிறேன் can I survive? என்று சொல்லி நாம் கவலைப்படுகிறோம். You are always worried about many matters. வேதம் சொல்லுகிறது, The Bible says, யோபை பார்த்து ஆண்டவர் Lord சொன்னார், said to Job, யோபு, Job, வரி குதிரையை பார், look at the காட்டு zebra, கழுதையை look பார், at the wild oxes. அவைகளுக்கு கூடுண்ட எஜமான் யாருன்னு உனக்கு தெரியுமா? Do you know who is the master of them? சொல்லிவிட்டு ஒரு குருவியை And காண்பித்தார். he showed this ostrich. தீக்குருவி காண்பித்து சொன்னார், Showed the ostrich. யோபு, Job, அந்த தீக்குருவியை பார், Look at this ostrich. அது செட்டைகளை அடித்து எழும்பும் பொழுது, When it rise up with அது தன் wings, செட்டைகளை விரித்துக் கொண்டு எழும்பும் when பொழுது, it rise up and குதிரையின் மேல் ஏறி வருகிற வீரனையே அது அலட்சியம் செய்யுமா? it will despise the horsemen and the horses. என் அன்பு பிள்ளைகளே, Children of God, நீ எழும்பிட்டால் போதும். if you rise up, it's enough. யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் Job chapter 18வது வசனங்களை வாசிப்போமா? verses 18. அது செட்டை விரித்து எழும்பும் போது அது தன் செட்டையை விரித்து எழும்பும் பொழுது, குதிரையையும் குதிரையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, Hallelujah. பலத்த கைகளை தட்டி அது தன் செட்டைகளை அடித்து எழும்பும் பொழுது, When she lifts her wings, 4 பாசலோடு வருகிற சீறி வரும் காலை தன் பயத்தை அறியாது என்ற ஒரு பழமொழி உண்டு. even though the ferocious bullock will not be afraid அதன் மேல் ஏறி வருகிறவனையே அலட்சியம் பண்ணுமா? laugh at the horses and the riders. எதனாலே? What for? எழும்பி வரனால. எழும்புகிறதுனால. Because rising up. எழும்புகிறதுனால. Because rising up. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, Children of God, இன்றைய தரிசனத்தின்படி நீ எழும்புவாயானால் according to the oracle, உன்னை if you rise up, கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்கி கீழாகாமல் மேலாகி நீ பார்த்து உன்னை கண்டு எவன் முன் வருகிறானோ அவனை அலட்சியம் செய்வாய். the Lord will make you head and not a tail, and your adversaries will fall down before you. Hallelujah. என் அருமையான மகனை மகளே, Son and daughter, வேதம் the சொல்லுகிறது, Bible says, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, children of God, வாலிபர்கள் இடறி விழுவார்கள், even youngsters will stumble, ஆனால் வேதம் சொல்லுகிறது, but the Bible says, கர்த்தருக்காக காத்திருக்கிற மனிதன், those who waits for God, யாரு? who? கர்த்தருக்காக காத்திருக்கிற மனிதன், Those who waits for God, அவன் புது பலன் அடைகிறான். they will renew their strength. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பாருங்கள், Look at that. எந்த ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறதோ Which soul waiteth for God, அந்த ஆத்துமா that soul புது பலன் அடைகிறது. will get a new strength. பழையதில்ல, புது. It's not old, it's a very, very brand new. ஆண்டவரே, I am ready to you. Lord, நான் ஆயத்தப்படுகிறேன், I am ready to you நான் ஆயத்தமாகிறேன் என்று சொல்லி உங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது if you prepare yourself, உன் நினைவுகளை அவர் அறிந்திருப்பார். he will know your thoughts, உன்னை அவர் எழும்ப he பண்ணுவார். will help you to rise up. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்கள். They will get new strength and they will fly, rise up like an eagle. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. உயர எழும்புவார்கள். Rise up like an அவர்கள் eagle. ஓடினாலும் Maybe they run, இளைப்படையார்கள், will not be tired. நடந்தாலோ walk, சோர்ந்து போவார்கள், will not be weary. ஒரு காலம் சோர்ந்து போக மாட்டார்கள். No tired. கைகளை தட்டி அப்பாவுக்கு. Hallelujah. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளி,
நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளி என் வழிகளெல்லாம் நீர் அறிவி என் வழிகளெல்லாம் நீர் அறிவி எல்லாம் உம் கிருபை ஐயா எல்லாம் உம் கிருபை உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 கைகளை தட்டி அப்பாவுக்கு என் அருமையானவர்களே அதைத்தான் உபதியா சொன்னார். கர்த்தர் சொல்லுகிறார் இந்த செய்தியை சொல். என்ன செய்தி? எழும்ப சொல். எழும்பும் பொழுது வாசனை வீசும். எழும்பும் பொழுது எவனையும் அலட்சியம் செய்யும். எழும்பும் பொழுது எத்தனை வருஷ படுக்கையும் மாற்றிவிடும். எழும்பும் பொழுது கழுகை போல கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடு சொல்லு. நான் 24 மணி நேரத்தில் 1 மணி நேரமாவது எழும்புவையா. எழும்புறதை கற்றுக்கொள்ளுங்கள். Learn to rise என் அன்பு மகனே மகளே, son and daughter. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நான் I'm சொல்லவில்லை. not. இந்த பரிசுத்த வேதத்தை கவனித்து பாரு. Follow the holy நீ Bible. எழும்பும் பொழுதுதான் When you rise up, தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை the செய்கிறார். Lord will do mighty deeds. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. இஸ்ரவேல் ஜனங்களை கவனித்து பாருங்கள். Look at the people of Israel. எகிப்திலே 450 வருடங்களுக்கு மேலாக அடிமைகளாய் இருந்தார்கள். More than 450 years people of Israel under the clutches of Egypt. அந்த அடிமைத்தனத்தை தேவன் உடைக்கிறார். And the Lord broke the yoke of 400 slavery. வருஷங்களுக்கு 450 வருஷம் அவர்கள் உபத்திரவத்திலே படுத்தே More கிடந்தார்கள். than 450 years they are laid down in slavery. தேவன் அவர்களை காண்டாமிருகத்து பலத்தோடு எழுப்பி But the வருகிறார். Lord raised them up like a strength of rhinos. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அவர்கள் வந்த பொழுது When they came, தேவன் அவரவர்கள் ஒவ்வொரு கூடாரத்தை போட்டிருந்தார்கள். they pitched a tent. அந்த கூடாரத்தை மேக ஸ்தம்பம் நிரப்பி இருக்குமா. The cloud of pillar filled the tent. நல்லா கவனிக்கணும். அந்த கூடாரத்தை மேகஸ்தம்பம் பகல் முழுவதும் நிரப்பி இருக்கும். All the daytime they experience cloud of pillar. இரவு நேரங்களில் அக்னி ஸ்தம்பம் நிரம்பி இருக்கும். Night time they experience pillar of fire. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? What's the word say? அந்த மேகம் எழும்பும் பொழுது When the cloud rised up, இஸ்ரவேலர்கள் எழும்பி பிரயாணப்படுவார்கள். Israel rise up and going to the journey. ஹalleluya. கையை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மேகம் எழும்பும் போது நான் இன்னும் உங்களை தேவன் நெருக்கி வைக்க விரும்புகிறேன். I need to bring you closer to God. வேதம் சொல்லுகிறது, The Bible says, மேகம் எழும்பும் போது இஸ்ரவேலர்கள் எழும்பி பிரயாணப்படுவார்கள். when the cloud rise up, Israel start their journey. மேகம் எழும்பாது இருந்தால் எழும்பும் நாள் வரை இஸ்ரவேலர்கள் பிரயாணப்படவே மாட்டார்கள். Unless the cloud rise up, people of Israel will they never ever start their journey. கையை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. உன்னோடு ஒருவர் இருக்கிறார். The person is be with உன்னை you. எழுப்புகிறவர் எழுப்பும் போது எழும்பினோம். When the Lord commands, you should rise up. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 36 37 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Exodus says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். when prophet Isaiah said, எழும்பு Rise up. எழும்பு Rise up. கர்த்தரின் புயமே. oh hand of the Lord. ஏசாயா 51:1 சொல்லுகின்றன. 51 verses 1. 51ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகின்றன. Chapter 51 verses 9. அந்த வசனத்தை வாசிப்போம். 51:9. எழும்பு 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 பலன்கொள் பலன்கொள் கர்த்தரின் புயமே கர்த்தரின் புயமே. முந்தின நாட்களிலும் ம். பூர்வ தலைமுறைகளிலும் ஆ. எழும்பினபடி எழும்பு எழும்பு ராகாபை Listen துண்டித்ததும் to me. கவனிங்கள். நீ ஒரு காலத்துல எழும்புனியே அத போல எழும்புன்றார். Those days அன்னைக்கு how- எழும்பிட்டேன். எழும்பு எழும்பு Awake. பலன்கொள் பலன்கொள் Put on your கர்த்தரின் புயமே. The arm of the Lord. ராகாப் தலையை துண்டித்தீர்களே. How you cut down the head. ஜெபத்திலே ஜெயித்தீர்களே. Overcoming சாத்தானை ஓட வைத்தீர்களே. Cast out the demon. பொக்கிஷங்களை வாரி கொடுத்தேனே. Inherit the blessings. One more time to be raised. திரும்பவும் எழும்பு. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை பெற்ற கற்பம் தரித்தவனாய் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நீ எழும்பும் பொழுது கர்த்தரின் புயம் உனக்கு வெளிப்படும். When you rise up in the name of the Lord, you can see the arm of God. எழுந்திரு.
Rise up. உங்க அப்பா மாறலல்ல, Your father not changed. நான் மாறலல்ல, I am not. எழும்புடா, Rise up. எழுந்து. Again, rise up. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் Isaiah 51, 17ஆவது வசனங்களை வாசிப்போம். verses 17. எழும்பு 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 எழும்பு. கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கோபமா வச்சிக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கோ. அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, எருசலேமே எழுந்து நில், எழுந்து நில். கைத்தட்டி ஒரு அலையா சொல்லு பார்க்கலாம். Praise the Lord. எழுந்து நில், உட்காராத, Rise up, O Jerusalem. எழுந்திரு. Rise up. எழுந்திரு. Rise up. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. 1988 வருஷம் 1988, மே மாதம் 12ஆம் தேதி May 12th. நான் தேவனை 4.5 மணி நேரம் முகமுகமாய் சந்தித்த பொழுது 4.5 hours, I met God face to face. அன்றைக்கு அவர் என்னை பிடித்து எழுப்பினார். On that day, the Lord raised இன்று வரை me அவர் up. உட்கார விடவே இல்லை. He never ever allowed me ஒரு to sit. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த நாடுகளை எந்த தேசங்களுக்கு போனாலும் சரி, Wherever I may go, பயமை நான் அறிந்தது I கிடையாது. don't know what is fear. ஒரே ஒரு தைரியம், One courage. என் அருகே இருக்கும் மருள்நாதர் இயேசு எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் சொல்லுவேன். I say what the gracious Lord wants to stand near. கைகளை me to தட்டி say. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. யோசித்து பாருங்கள். Just think. இயேசு தேவாதி தேவனாய் நமக்கு முன்பு எழும்பின பொழுது, When the Lord God rose up before us. நன்றாய் கவனிங்கள். Listen. அவர் எழும்பின பொழுது When he rose up, வாசிக்கலாம். இளங்கிளையை போலவும் இளம் கிளையை போலவும், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இளங்கலையை போல எழும்பி வறண்ட நிலத்தில் துளிர் விடுகிற வேரை போல எழும்பி, ஆண்டவரே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் எழும்பும் பொழுது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. when he rose up, it's like a tender branch. There is no beauty in his face. அவர் எழும்பும் பொழுது When the Lord rose up, உன்னை மறைத்துக் கொண்டு he will hide you. அவர் தன் அழகை அலங்கோலமாக்கி கொண்டார். And the Lord gave up his அழகும் இல்லை, beauty. சௌந்தரியம் இல்லை, விரும்பத்தக்க ரூபமும் இல்லை. He despised and forsaken. பிதாவின் ஒரே குமாரன், Only begotten son. செல்ல குமாரன். Only begotten அவர் son. சொன்னார், The Lord said, பிதாவே, Father, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் எழும்புகிறேன் for என்றார். my children let me rise up. நீ என்னைக்கு எழும்ப போகிறாய்? When you rise up, ஆண்டவர்ட்ட ஆதாயத்திற்காக வராதீர்கள். don't seek God for benefit. அவர் விரும்புகிறபடி எழும்பிப்பார். Rise up according to his will. நீ தான் ராகாப்பின் தலை வெட்டுவாய். You can cut down the head of Rahab. நீ தான் சத்துருவை You வெட்டுவாய். can destroy the serpents. நீ தான் சகல ஜாதிகளிலும் கோத்திர புருஷர்களில் ஒருவனாயிருப்பாய். You become one of the tribe of God. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு தீர்மானம் எடு. Take a decision today. இயேசு சுவாமி, Jesus, எத்தனை வேலைகள் இருந்தாலும் how many works I may நான் have, உம்மோடு கூட 1 மணி நேரம் நிற்பேன் I will ஆண்டவரே. spend at least 1 hour with you. உம்மோடு 1 மணி நேரம் நிற்பேன் I will ஆண்டவரே. stand in prayer. உம்மோடு 1 மணி நேரம் நிற்பேன் ஆண்டவரே. 1 hour is நான் stand எழும்பும்படியாய் ஆயத்தப்படுத்து. I prepare myself, Lord. என் அருமையான மகனை மகள், Son and daughter in Christ, யோசித்து பாருங்கள். just எழும்பு. rise up. ஒபதியாவின் தரிசனம் அதுதான். That is the oracle of Obadiah. நீ எழும்பிட்டா போதும், If you rise up is enough. கர்த்தர் காரியத்தை The நடத்துவார். Lord will give success. ஏசாயா 55ஆம் அதிகாரம் Isaiah 55, 13வது வசனங்களை வாசிப்போம். அவன் Verses முடிக்க 13. போகிறேன். செடிக்கு பதிலாக முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. என்ன கவனிங்கள். listen. முட்செடியா இருந்தியா நீ, Maybe you're a thorn அதுக்கு bush. பதிலாக, Instead of that thorn bush, அதுக்கு பதிலாக instead of the thorn bush, தேவதாரு விருட்சம் முளைக்கும். cypress will come. காஞ்சோரிக்கு பதிலாக பதிலாக மிருத செடி எழும்பும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise God. தலைமையில கை வச்சு சொல்ல, ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன பார்த்து தலைமையில கை வச்சு சொல்லுங்க. என்ன பாருங்க, சொல்லுங்க, ஆண்டவரே, நான் நேத்து வரை காஞ்சோரியா இருந்துட்டேன், காஞ்சோரியா இருக்கு. இல்லப்பா நான் எழும்புறேன், என்னை மிருது செடியாய் மாற்றும், மாற்றுங்கப்பா. என்னை மிருது செடியாய் மிருது செடியாய் மாற்றும். அப்படி தலைமையில கை வச்சு சொல்லுங்க. நீங்களே கேளுங்களேன், ஆண்டவரே, ஆண்டவரே, காஞ்சோரிக்கு பதிலாக காஞ்சோரிக்கு பதிலாக நான் மிருது செடியா எழும்ப என்னை ஆசீர்வதி. என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தலைமையில கை வச்சு அப்படி கூட சொல்லுங்களேன். முட்செடிக்கு பதிலாக முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு
கீர்த்தியாகவும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நிர்மூலமே ஆகாது. நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஒரு அல்லேலூயா. பக்கத்துல கைக்கு சொல்லு, நான் அடையாளம். I am an everlasting memorial. நான் அடையாளம். Everlasting sign. சொல்லுங்களே ஏசப்பா. மிகவும் அன்பானவரே, நாங்கள் எழும்புகிறோம். எங்களை தோல் கொடுத்து தூக்கும் நீ எங்களுடைய தகப்பன். உம்முடைய தோளில் நாங்கள் அமர்ந்திருக்க எழும்பி சீயோனை போல வல்லமையாயிருக்க எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தல தீர்க்க தரிசன சுவிசேஷ சபையின் மகிமையின் எழுப்புதல் மாலை ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி நாள் அன்று மாலை 5:30 மணி முதல். இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை, கெல்லிஸ், புரசைவாக்கம், சென்னை 7. தீர்க்க தரிசன தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.